ஆனால் மக்கள் மத்தியில் இங்கே கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்லையோ மற்ற இடங்கள்லையோ வெறுப்பு பிரச்சாரங்கள் வந்து துவப்படுது. இன்னொன்று இங்கே பாசிஸ்ட் ஃபோர்ஸஸ், அதாவது சனாதன தரப்புகள் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சாதி ரீதியான மோதல்களை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் முஸ்லீம் பாப்புலேஷன் ஒரு 7% தான். அப்போ நீங்கள் வந்து மற்ற இடங்களில் சாதி ரீதியான ஒரு பிளவுகளின் வழியாக அவர்கள் இங்கே ஒரு வேலையை பார்க்குறதுக்கு பார்க்குறாங்க. ஏன்னா வட இந்தியா போன்ற பெருவாரியான பல்காக இதில் வந்து ஒரு முஸ்லீம் பாக்கெட்ஸோ இல்லை மற்ற கேஸ்ட் பாக்கெட்ஸ் இருக்கிற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டில் எல்லா கம்யூனிட்டிஸும் செதறி இருக்கக்கூடிய அந்த ஜியோகிராஃபிக்கல் சூழலும் இருக்குது. இன்னொன்று கல்ச்சரலி இங்கே தமிழ்நாடு சூழல் இதில் வந்து திமுக தான் பண்ணுச்சு, அண்ணா திமுக தான் பண்ணு. தமிழ்நாட்டு மக்களிடையே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான இணக்கமான போக்கு, ஒரு சாஃப்ட் நேச்சர் ஒன்று இருக்குது. அந்த இது வந்து மிச்ச சொச்சம் தொத்திக்கிட்டு இருக்குது. அது இன்னும் பிஜேபி இன்னொரு 10 வருஷமோ 5 வருஷமோ ஆண்டுச்சுன்னா, இப்போ திருப்பரங்குன்றத்தில் 1000 பேர் கூடினாங்க. மதுரையில் வந்து ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்தில் கூடினதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து வீட்டில் ஒரு குறி சொல்கிறவர், அருள்வாக்கு சொல்கிறவர், அவர் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து அவர் வீட்டுக்கு நேர்ந்து யாரும் நேர்ந்து விட்ட ஆட்டை மொட்டை மாடியில் வெட்டுறாரு.